ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெள்ளையங்கிரி வந்தோம். திடீர்னு சடனாக பிளானு, அதனால வெள்ளையங்கிரி வீடியோ எடுக்க முடியல. இங்கே வெள்ளையங்கிரியிலேருந்து இப்போ கிளம்பி ஈசா போயிட்டுருக்கோம். சரி, ஈசாலனாச்சும் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வெள்ளையங்கிரியிலேருந்து அதான் ஈசா போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்களை துரத்தி விட்டாங்க. உள்ள போறா பேசுறா. ஜக்கி தேவ் எங்களை விட மாட்டேங்கிறாரு. அப்ப ஆயிடுச்சு. இல்லை ஓடிட்டு தான் இருக்கு. ஏடா மூக்குத்தி மண்ணில் சொல்லுவாள், ஏடா காட்டை வித்து கோயிலை கட்டிட்டு என்னடா நீ வந்து சாமியார் வேஷம் போட்டு வாடா. இன்னைக்கு பரவாயில்ல, கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரியல. இது சாயந்தரம் தான் அதிகம் கூட்டம் வரும். அந்த சாயந்தரம் அந்த இது ஓட்டுறாங்கல்ல, அப்பா ஈசா தெரியுறாரு. ஃபாஸ்டாக்ல இருந்து எடுத்துருச்சா? திருப்பி போடணுமே அங்க போகும்போது. அப்புறம் அந்த டோலுக்கு இருக்காது. இங்க அவ்வளவு தூரம் நடந்தாலும் பார்க்கிங்ல போட்டு போகும்போது கண்டினியூ பண்றேன். அப்படியே காரை வந்து கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு, ஏன்னா முன்னாடியே பார்க் பண்ணிட்டாங்க, எப்பயுமே அங்கே தான் பார்க் பண்ணாங்க. ஒவ்வொரு சில காருங்களை மட்டும் உள்ளே விட்றாங்க, அது ஏன்னு தெரில. ஈசாவை பார்த்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ மார்னிங் டைமாக இருக்கா, அதனால் வந்து நல்லா இருக்குது. அவ்வளோக்கு கூட்டம் கிடையாது. ஈவினிங்கில் தான் வந்து அந்த லைட் ஷோலாம் போடுவாங்க. பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். லைட் ஷோனால் அந்த சிவன் மேலே வந்து லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி படம் மாதிரி ஓட்டுவாங்க. அது பார்க்கவே நல்லாயிருக்கும். அது நான் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கேன். இப்போ பக்கத்து நேரத்தில் வந்தோன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த லைட் ஷோ மட்டும் இப்போ வந்ததுனால பார்க்க முடியாது. மற்றபடி ஆல்ரெடி பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். மீதி பேர்லாம் வெள்ளையங்கிரி ஏறிட்டு அப்படியே வண்டியிலே உட்காந்துட்டானுங்க. நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும்தான் சரி ஈசாவை உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். போவோம், அப்படியே போக பார்த்துக்கிட்டே இருக்கோம். நல்லா இருக்குது. ஏன்னா ஏன் வீடியோ நான் எடுக்கலைன்னா, அங்கே வெள்ளையங்கிரியில் நேற்று திடீர்னு எப்படி சொல்கிறதுனா சடனாக பிளான் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது 2 வீலரில் வரல, காரில் தான் வந்தோம். வந்து அதை பார்த்துட்டே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நைட்டு கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. இந்த வெள்ளையங்கிரி மலைங்கிறது இதுதான், பார்த்தா தெரியும். 1வது மலை, 2வது மலை, இப்போ 7 மலை இருக்குது. அந்த 7 மலையை நைட்டு வந்து ஒரு 9 வரைக்கும் ஏற ஆரம்பித்தது. ஒரு 4, 3:45 பக்கம்லாம் சாமி பார்த்தாச்சு. பார்த்துட்டு திருப்பி கீழே இறங்கி ஒரு 6:30 மணிக்கெலாம் வந்தாச்சு. ஏற டைமிங் வேறு, இறங்குற டைமிங் வேறு. ஒரு 6:30, 7 மணிக்கெலாம் கீழே வந்து 24 மணி நேரமும் ஃபுல்லாக சாப்பாடு. அங்கே ஒரு இடத்துல சாப்பாடு கொடுப்பாங்கன்னு பார்த்தா நாங்கள் என்ன நினச்சிட்டோம், சரி சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஹோட்டலில் சாப்பிட்டோம் எல்லோரும். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய சாப்பாடு வந்து நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எப்பயுமே 24 மணி நேரம் சாப்பாடு வந்து அந்த இடத்துல கொடுப்போம்னு சொன்னாங்க. நான் கேட்ட வச்சு சொல்கிறேன். பீஸ்ஃபுல்லாக அப்படியே தனியாக இங்கேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தான் தெரில, ஆனால் இங்கேருந்து பார்க்கவும் அப்படியே தனியாக நடந்து போகிறோம்ல, சென்டராக பார்த்துக்கிட்டே சிவனை, அது நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன் நைட் டைமில், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து வைப்போம். பளிச்சுன்னு தெரியுது இங்கே பாருங்களா, ஈஸா தெரியுது. அங்கே வந்துட்டுருக்காங்க. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கோம். ஏன்னா நான் இதுவே வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனையில் தான் இருந்தேன். சரி எடுப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 to 3 days வந்து பிரேக் விட்டுருப்பேன். அந்த எந்த வீடியோஸுமே போடாமல் பிரேக் விட்டுட்டு இப்போ 2 நாள் கழித்து திருப்பி இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் தட்டி விட்டுருங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரிங்களா? நான் என்ன கிட்ட போயிட்டு காட்டுறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பக்கம் தான் கொஞ்சம் கிளார் அடிக்காமல் ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக தெரியுது. இந்த பக்கம் வச்சோம்னா அப்படியே கருப்பாயிருது. அப்படியே பேசிக்கிட்டே நம்மகிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டே அப்படியே முன்னாடி வந்துட்டோம். இதெல்லாம் வந்து நைட்டில் ஒரு அது என்ன இது லாங்குவேஜ்னே எனக்கு மறந்து போச்சு. சமஸ்கிருதமாக தமிழாக அந்த ஒரு இதில் போட்டு சிவன் மேலே வந்து அந்த படத்தை ஓட்டிக்கிட்டு அப்படியே அது நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. அது வந்து இப்போ பார்க்க முடியாது. கரெக்டாக டெய்லி வந்து ஒரு 7 o'clock பக்கம் போடுவாங்க இந்த சிவன் மேலே.
7 to 7:30 வரைக்கும் ஒரு 1/2 hour மட்டும்தான் வந்து அந்த இது நடக்கும். அது முடிஞ்ச உடனே செம்ம கூட்டமாக இருக்கிறது வந்து எல்லாமே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி இருக்கிறத வந்து சாமி கும்பிட்டு அப்படியே போய் சுற்றிட்டு வந்துடுவாங்க. அந்த ருத்ராட்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஒவ்வொன்றும் பெரிய இதாக போட்டு இங்கேருந்து பார்க்க ரொம்ப பெருசாக தெரியுது. நம்ம இதில் வைட் ஆங்கிள் தெரியுறதுனால எப்படி தெரியுதுன்னு தெரில. அதில் போயிட்டு அங்கே போய் அங்கே பார்த்துட்டு அப்படியே போகலாம். இதில் ஓகே தட் சைடா. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து எல்லாம் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. தியானம் பண்ணிட்டுருக்கிறதுனால வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, சைலண்ட்டாக சத்தம் போட்டு பேசிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வீடியோ எடுக்கலை. அப்படியே சரின்னு சொல்லிட்டு சிவனை ஒரு சுற்றிடலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுமா, அப்படியே எங்கள் அப்பா டக்குன்னு கீழேருந்து மேலே நிமிர்ந்து பார்த்தோம்னா அவ்வளோ பெருசாக தெரியுது. இந்த மூக்கடிக்கலும் தான் தெரியுது, அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்குது. இந்த ருத்ராட்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் த்ரெட் பண்ணி அப்படியே பெருசாக 2 கை சேர்த்து பிடிச்சாலும் பிடிக்க முடியாத அளவு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கேமல்லாம் போயிட்டுருக்கு. இது தெரியுதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. கேமல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே வந்து நிறையா மாடுகள் இருக்கும். அது வந்தான ஒரு இது மாதிரி இருக்குது. அங்கே இருக்கும். அங்கே போனால் ஆனால் உடலை இப்போ அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துலையே வந்து சொல்ல போனால் இந்த இடத்துலையே வந்து நிறைய அந்த மாட்டு வண்டிகள்லாம் வச்சு இது பண்ண காட்டுவாங்க. இல்லைங்க அந்த கேமல் போய் காட்டுறேன், நல்லாயிருக்கு. நானே ரொம்ப நாள் கழித்து கேமல் பார்க்குறேன். ஃபஸ்ட்லாம் அங்கே பார்ப்பேன் ஒரு 2 கேமல். கேமல் ரைடு இருக்காட்டங்க. அது மேலே ஏறி போகிறதுக்கு அங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ரெண்ட்டுக்கா? எங்கே ரெண்ட்டுக்கு? கேமல் எதிராக ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. வாடகைக்கா? ஃபங்க்ஷன்னா பாய் வீட்டுக்கு கொடுப்பாங்களா? சரிடா. ஆனால் இங்கேயும் அந்த சவாரிக்கான இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தியா. அந்த மாட்டு வண்டி இருக்குண்டா, எப்படின்னாச்சு அந்த 4 டயர் வச்ச மாதிரி வண்டி, அந்த பெரிய மாடு இருக்குமே, இதான் நீ சொன்னீங்க பாகுபலியில் வரும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்கும் மாடு. அந்த மாதிரி மாட்டை போட்டு இழுத்துட்டு போவாங்க. அங்கே வெளியிலேருந்து இங்கே உள்ளே வராங்கல்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டு திருப்பி விட்ருவாங்க. அதுக்கும் அமௌண்ட்டு தான் நினைக்கிறேன். வெளியே வரும்போது போடுறான். நானும் கையில் காசு கொடுக்கலான்னு பார்த்தா ஃபாஸ்டேக்கில் எடுத்துருச்சு. ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் ஃபாஸ்டேக் யூஸ் ஆகுது. என்னடா ரூம் மாதிரி இதெல்லாம் பார்த்தா என்னடா தெரியுது. என்ன மெட்டல்னால பண்ணதா? இரும்பு தானே இருக்கும். இதா கதவு பாரு, ஈசாக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கு உள்ளே போகிறதுக்கு. கெஸ்ட் ஹவுஸ். இருங்க முன்னாடி போயிட்டு காட்டுறேன். முன்னாடி இந்த ஈஷாவை பார்க்க எப்படி திரும்ப இருக்குது, சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். முன்னையும் ஃபோட்டோஸ் எடுத்தோம், இப்பயும் ஃபோட்டோஸ் எடுத்தோம். நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் நான் அப்லோட் பண்ணுறது தான் இல்லை. செம்ம வெயில் வேறு வேர்த்து ஊற்றுது ஒரு பக்கம். காரில் போயிட்டு ஏசியை போட்டு உக்காந்தா தான் இருக்கவே முடிய மாட்டாங்குது. பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆதி ஈஷா யோகா சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அதில் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே எல்லாம் சாப்பிட்டாச்சு, அங்கேயே சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறோமா எங்கே போகிறோன்னு தான் தெரில. அப்படி போனால் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். பார்க்கலாம், பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இங்கே ஈஷாலேருந்து கிளம்பியாச்சு. ஈஷாலேருந்து கிளம்பி இங்கே பக்கத்தில் சிறுவணி ஆறுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான். அங்கே போயிட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அங்கே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கேயும் போய் பார்த்துருவோம், பார்க்கலாம்லாம் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். நாங்களும் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு பார்த்துட்டு சிறுவணி ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே கோவை குற்றாலம் இருக்குது, அங்கே போய் போகலான்னு பார்த்தோம். கோவை குற்றாலம் போனால் பயங்கர கூட்டம். கிட்டத்தட்ட டோக்கனுக்கு மட்டுமே, அந்த டிக்கெட்டுக்கு மட்டுமே ஒரு 200-300 பேருக்கு மேலே கியூ நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு ஒரு 500 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. பார்க்கிங்கில் இடம் கூட இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே போகலாம், சிறுவணி ஆற்றுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டதுக்கு அங்கே அலோடு இல்லை. டேமுக்கிட்ட கேட்டால் டேமுக்கிட்டையும் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கே எல்லாம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் மருதமலை இருக்குது, ஆனால் போகிறோமா இல்லையான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை. பாருங்கள், போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். இங்கே அப்படியே கருமுத்தாம்பட்டி டோல்கேட்டை தாண்டி இங்கே வந்து ஆர்ஜி பேக்கரியில் வந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டைம் இருந்துச்சு. சரி கொஞ்சம் பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு வேறு எங்கேயோ போகிற வழியில் நான் நிறுத்தினா கண்டினியூ பண்ணுறேன். இந்த பேக்கரியில் நிறுத்தினதுக்கப்புறம் வேறு எங்கேயும் நிறுத்தலாச்சு. இங்கே சங்ககிரி போய் நிறுத்திக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பவானி வந்துவிட்டோம். பவானியில் சரி எல்லாம் செம்ம வெயில் வேறு, அதனால் சரி குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நானுங்க. அதனால் பவானி ஆற்றுக்கு விட்டாச்சு.
எல்லாம் குளிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கானுங்க. நானும் போய் கொஞ்சம் நேரம் குளிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வேர்வையாக இருக்குது. போயிட்டு குளிக்கிறேன். சேட்டா குதி. கட்டையா நீ குதி. ஆடுறா. இந்தானவா அங்க வே. இந்தானே வாடா. அடிச்சுட்டு தாண்டா போ. சூ மாட்டிட்டு குச்ச. இங்க நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு. தம்பி பிடிச்சிக்கிட்டு கேட்ட ஒரு ஆய் கேட்ட. கட்டையா கம்பி போடுறா. போயிடாதடா. அவனை இழுத்து போட. யாரும் இல்லாம சைலண்டா ஒரு 10 பேர் மட்டும் இருந்து குளிச்சு அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கு. எங்கடா விட்டா இந்த பாடி பிடிங்க. குதிரா சேட்ட செம்மையா குதிச்சு எல்லாம் லைனா குதிச்சு விளையாண்டுருக்காங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு வந்தேன். அடிச்சு பாடிப்பிடி தலைகீழ கமந்துட்டான். அடி செம்மட்டி விழுந்துருச்சு. ஒரு நிமிஷம் பாத்துட்டு போலான்னு வந்தானுங்க. இங்க தண்ணியை பார்த்தோன்னே குதிக்கிட்டு வரவே மாட்டேங்கிறானுங்க. கார் அங்க நிக்குது. அதான் இப்ப குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே கிளம்பலாம். போ கண்டினியூ பண்றேன். இந்த இடமே சூப்பராக இருக்குது. ஏன்னா யாருமே அதிகம் இல்லைல்ல, அதனால அப்படியே வந்து இப்போதான் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எப்படி இருந்துச்சு இந்த இடம் எல்லாம்? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. அதனால சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். சரி போ இதுக்கு மேலே ஏதாவது கடையில் நிறுத்தணும்னா கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 3:10 ஆக போகுது. இங்கே பாருங்கள், சரவணா மெஸ் அண்ட் பேக்கரி இங்கே வந்திருக்கோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. லாக் வரைச்சா எங்க போயிட்டு சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாருக்கும் பசி எடுத்துக்கிச்சு. அது இல்லாமல் தண்ணியில் குதிச்சதுக்கும் அதுக்கும் இன்னும் வேறு பசி எடுத்துக்கிச்சு. போயிட்டு சாப்பிட்டு இப்போ தான் கடையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு எல்லாம் போய் வண்டியில் ஏறிட்டாங்க. நான் போய் தான் வண்டி எடுக்கணும். நான் நின்றுட்டுருக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பெல் ஐக்கான் ஆனில் போட்டு ஒரு வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். டாடா பை பை. லவ் யூ கைஸ். டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.